இப்போ நான் சொல்ல போற மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி மாசம் 10,000 சொல்லிட்டு ஒரு மாசமும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டே வந்திருந்தீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு உங்களுக்கு 12 லட்ச ரூபாய் கார்பஸ் வந்து பில்ட் ஆயிருக்கும். நியர்லி 50% வரைக்கும் உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கும் இந்த ஃபண்ட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா. சோ என்ன ஃபண்ட், இந்த ஃபண்ட்ல எதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க அப்படின்றத பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். பரோடா BNB Paribas மியூச்சுவல் ஃபண்ட். இந்த ஃபண்ட் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 2018 லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டோட CAGR எவ்வளவு இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா 16% வந்து இருந்திருக்கு. சோ ஒரு வருஷமும் இந்த ஃபண்ட் கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இந்த ஃபண்ட் நிஃப்டி 50 கூட கம்பேர் பண்ணும்போது 4% அதிகமாவே இந்த ஃபண்ட்ல வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ ஒரு வருஷத்துக்கு ஆவரேஜாவே இந்த ஃபண்ட் 15% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. 5 வருஷத்துக்கு நம்ம சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா 16% கிட்ட ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு. சோ இந்த ஃபண்ட்ல மேஜரா பாத்தீங்க அப்படின்னா ஈக்விட்டிஸ்லயும் பிக்ஸட் இன்கம்லயும் சேர்த்து வந்து இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ மேஜரா எதுல பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப், அது மட்டும் இல்லாம டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி இந்த ஃபண்ட் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுனால இந்த ஃபண்ட் வந்து கிட்டத்தட்ட இவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வந்து கொடுத்திருக்கு. சோ இதே மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணுவோம். பை.